மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் பிரேசில்ல இருக்கிற ஒரு தீவுல இருக்கு. சோ அது எந்த தீவு அப்படிங்கறதா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இல்ஹா டே கெய்மாடா கிராண்டி தீவு அல்லது பாம்பு தீவு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பாம்பு எனும் விதத்தில் கொடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள் அதிகம் வாழும் இடமாகும். இது பிரேசிலின் சாவோ பாவுலே மாநிலத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. பல்வேறு காலநிலைகளை கொண்ட இத்தீவில் பாறைகள் சூழ்ந்த மழைக்காடுகள் காணப்படுகின்றன. மனிதர்கள் வாழ தகுதியற்ற இத்தீவில் சில ஆராய்ச்சியாளர்களும் பிரேசில் இராணுவமும் மட்டும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக பாறைகள் கொண்ட நிலப்பரப்பாகவும் வெப்பமண்டல பகுதியாகவும் இருப்பதால் இந்த தீவில் மனிதர்களோ அல்லது வேறு பாலூட்டிகளோ வாழ முடியாத நிலை உள்ளது. இதனால் தன்னை வேட்டையாடவோ கொல்லவோ எந்த உயிரினமும் இல்லாத காரணத்தால் பாம்புகள் தங்கள் இனத்தை அந்த தீவில் பெருக்கி அதை தனக்கான தீவாக மாற்றியுள்ளது. அந்த தீவுக்கு ஓய்வெடுக்க வரும் இடம்பெயரும் பறவைகளை அந்த பாம்புகள் உணவாக உட்கொள்கின்றன. அந்த தீவுக்கே உரிய தனித்துவமான விஷயமாக ஒரு பாம்பினம் உள்ளது. அதன் பெயர் கோல்டன் லான்ஸ் ஹெட்ஸ். இந்த பாம்பு இனம் இல்ஹா தீவை தவிர உலகில் வேறு எங்கும் இல்லை. பூமியில் உள்ள முக்கியமான விஷ ஜந்துக்களில் இந்த பாம்பு முக்கியமானதாக உள்ளது. கோல்டன் லான்ஸ் ஹெட் என்பது லான்ஸ் ஹெட் என்னும் பாம்பு இனத்தின் ஒரு பகுதியாகும். உடலுக்குள் சென்று வேகமாக செயல்படும் விஷத்தை இந்த பாம்புகள் கொண்டுள்ளன. அதனுடன் தொடர்புடைய இனமான ஜராஹா என்னும் இனத்தை விட கோல்டன் லான்ஸ் ஹெட் 5 மடங்கு சக்தி வாய்ந்த விஷத்தன்மை கொண்டது. இதனுடைய சக்தி வாய்ந்த விஷம் சதை பகுதியை தாண்டி சென்று இரத்தப்போக்கில் கலந்து உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்கிறது. கோல்டன் லான்ஸ் ஹெட் 70 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. ஆனால் அவற்றில் சிலர் 1 மீட்டருக்கு மேல் வளரும் என்றும் கூறப்படுகின்றது. பாம்புகளால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற காரணத்தால் பிரேசில் அரசாங்கம் அந்த தீவுக்கு மனிதர்கள் செல்ல தடை விதித்துள்ளது. கோல்டன் லான்ஸ் ஹெட் பாம்பானது கொடிய விஷ ஜந்துவாக கருதப்பட்டாலும் இதை போன்று அரிய வகை பாம்பினங்களும் இத்தீவில் காணப்படுகின்றன. அரசாங்கம் பாம்புகளை காப்பாற்ற இப்படியெல்லாம் முயற்சிகள் எடுத்த போதிலும் சில சட்டவிரோத வேட்டைக்காரர்கள் பாம்புகளை பிடித்து கருப்பு சந்தையில் விற்பதாக கூறப்படுகிறது. தீவை பற்றியும் அங்கு குடியிருந்தவர்கள் குறித்தும் புராணங்களில் கதைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பாம்புகள் கூட்டமாக சென்று அங்கே கலங்கரை விளக்கத்தை பராமரித்ததாகவும் அவரது குடும்பத்தை மொத்தமாக துடைத்து எறிந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே போன்று 3 மீனவர்கள் அங்கே உள்ள குளத்தில் பாம்புகளால் தாக்கப்பட்டு இறந்ததாகவும் கூறப்படுகின்றது. கோல்டன் லான்ஸ் ஹெட் பாம்பானது மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு என்று அழைக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமான அந்த பாம்பால் தாக்கப்பட்டு எந்த இறப்பும் பதிவாகவில்லை. பெரும்பாலும் அந்த பாம்பு அந்த தீவில் மட்டுமே உள்ள இனம் என்பதால் இதை பற்றி பூமியில் வேறு எங்கும் தகவல்கள் இல்லை. இந்த தீவுக்கு வருவது சட்டவிரோதமான மற்றும் ஆபத்தான செயலாகும். இந்த தீவுக்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு பிரேசில் நாட்டின் கடற்படையின் அனுமதி வேண்டும். அந்த பாம்புகள் ஒருவேளை கடித்துவிட்டால் அவற்றுக்கான மாற்று மருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாவோ பாலோவில் உள்ள புட்டாண்டே என்னும் நிறுவனத்தில் உள்ளது. எனவே அங்கே ஒரு சின்ன பாம்பின் கடி கூட ஆபத்தானது. புட்டாண்டே நிறுவனம் கோல்டன் லான்ஸ் ஹெட் குறித்து ஆராய்ச்சி நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இவை தனிப்பட்ட இனமாக உள்ளது. சாவோ பவுலே மாகாண கடற்பரப்பில் இருந்து தோராயமாக 31 கிலோமீட்டர் தொலைவில் 43,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கடற்பரப்பிலிருந்து 206 மீட்டர் உயரத்தில் உள்ள இத்தீவின் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பில் மழைக்காடுகள் சூழ்ந்துள்ளது. 18.38 செல்சியஸ் முதல் 27.28 செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் இத்தீவின் ஆண்டின் சராசரி மழையளவு 135.4 மில்லிமீட்டர் ஆகும். மனிதர்கள்ல சில பேருக்கு தனிமைனாலே ஆனந்தம் தான். அதுவே நமக்கு ஏத்தமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலையா இருந்தா மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பாம்புகளுக்கும் கொண்டாட்டம் தான். இணைந்திருங்கள், இது வாழும் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வாழும் வரலாறு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் என்றென்றும் இன்பங்கள் நிறைந்திருக்கட்டும். நன்றி.